பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த செய்திக்கு நேராக ஒரு 20 நிமிடம் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். அது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையிலே நாம் அருமையானவர்களாக இருக்கின்றோம். யார் அருமையானவர்களாக இருக்கிறாங்க? கர்த்தருக்கென்று அவருடைய ஊழியத்தை செய்து ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள். என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே நம்மை உருவாக்கின நோக்கமே நம்மை படைத்த தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கணும், அவருக்கு சீஷராக இருக்கணும். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் எனக்கு சீஷனாக இருப்பான், நான் எங்கே இருக்கிறேனோ அவன் என்னோட கூட அங்கேயும் இருப்பான். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், என்னோட கூட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் ஏன் சண்டையிட்டு கொள்ளுகிறார்கள்? பதவிக்காக, பட்டங்களுக்காக, ஆதாயங்களுக்காக, இன்னும் வேலைக்காக, டிரான்ஸ்ஃபருக்காக என்று சொல்லி கல்வி ஸ்தாபனங்களை கூட இன்றைக்கி ஒரு வியாபார ஸ்தலமாய் மாற்றி ஆலயத்திலே வந்து நின்று தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்லி உலக பிரகாரமாக கள்ளர் கொகையாக மாற்றி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கத்தை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த தபசு நாட்களிலே நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அநேகர் ஆண்டவருடைய தண்டனை வரும் பொழுது, கோபாக்கனை இறங்கும் பொழுது தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுவார்கள், தலையிலே புழுதி வாரி போட்டுக்கொள்ளுவார்கள், தேவனுடைய சன்னிதானத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவருடைய கோபாக்கனை உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை வந்திருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறை செய்திருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். எனவே இந்த தண்டனை எனக்கு வந்தது என்று சொல்லி நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டுக்கொள்ள வேண்டாம், உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் வேண்டாம். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனிடத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். மனம் திரும்புதலே காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதிலிருந்து மனம் திரும்பணும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், உலகத்தினுடைய சிந்தையை விட்டு நாம் மனம் திரும்பணும். உலகத்துக்கும் எனக்கும் ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார். உலகத்தை நேசித்தால் என்னை விட்டு விடுவாய் என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக கிறிஸ்தவர்கள் சண்டையிடக்கூடாது, போட்டி போடக்கூடாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு காரியத்தை, ஆசீர்வாதத்தை அபகரித்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்த நினைத்தால் அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. நீங்களாகவே உங்களுக்கு உயர்வை தேடிக்கொண்டால் எந்த ஒரு இடத்திலேயும் நீங்கள் தாழ்த்தப்பட்டு போவீர்கள். கர்த்தர் தாழ்த்த நினைச்சா உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர முடியாது. கர்த்தருக்கு எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. சவுல் எதிர்த்து நின்றான். ஆண்டவர் அவனை தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்தித்தார். அவன் கீழே முகம் குப்புற விழுந்தான். ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு, இடிமுழக்கம் போன்ற குரலை கேட்டு, அந்த கர்ஜனை குரலை கேட்டு, நீர் யார் என்று சொல்லி கேட்டான். இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
கிறிஸ்தவனை கொல்ல புறப்படுகிற நீ முள்ளில் உதைக்கிறாய் சவுலே, இதை விட்டு நீ மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தி அவன் மனம் திரும்பினான். இயேசுவோடு இணைந்து நின்று சபைகளை கட்டின ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். சத்தியம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி எல்லா இடத்திலேயும் அறைகூவல் விடுவித்தான். ஆத்தும ஆதாய பணிகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை எழும்பி கட்டினான். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அப்படி நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுவார். அவருடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர்களாய் இருப்பீர்கள். அவர் கொடுக்கின்ற கனத்தை பெறுவீர்கள். இந்த உலகத்திலே ஒருவேளை ஊழியர்கள் தாழ்ந்த நிலைமையிலே வருமானம் இல்லாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மிஷனரிகளுக்கு சேலரி கம்மி தான், சம்பளம் குறைவு தான். ஆனால் பரலோகத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சீஷர்கள் கேட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு பரலோகத்தில் 12 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய சீஷருடைய பெயரைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். யாக்கோபும் யோவானும் அவருடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நிற்கிற உரிமையை கேட்டார்கள். இது சாத்தியம்தான் என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்திலே சிறியவனாய் இருக்க விரும்புகிறவன் பரலோகத்திலே மிகவும் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதனுடைய நோக்கம், நம்மை நாமே சிறுக பண்ணணும், நம்மிலே தேவனாகிய கர்த்தர் பெருகணும். உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடாது. உலகத்தின் மனுஷரை போல, மற்ற மார்க்கத்தாரை போல அவர்களை பார்த்து நாம் சூடு போட்டு கொள்ளக்கூடாது. அவர்கள் நரகத்துக்கு போனால் நீங்கள் நரகத்துக்கு போவீங்களா? இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? உன்னுடைய வருமானம் நான் கொடுக்கிறது. மூளையில் நரம்பில் ஒரு சின்ன கட்டி வந்தால் நம்மளால் தாங்க முடியுமா? ஆப்ரேஷன் பண்ணக்கூடாத இடத்துல வந்துடுச்சுன்னா நம்மளால் பிழைக்க முடியுமா? நாம் வாழ்வது தேவனுடைய சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேலே, நீ இதை நம்பு என்று சொல்லி, உன் கர்த்தரை நம்பு என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வேத புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். எப்பொழுது நமக்கு கிருபை கிடைக்கும்? எப்பொழுது கனம் கிடைக்கும்? எப்பொழுது நாம் பரலோகத்தில் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்திய காலமாய் அவரோடு வாழ்கிற வாழ்க்கை கிடைக்கும்? அவருக்காய் நாம் சேவை செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் மற்ற ஊர்களுக்கு புறப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. நீங்கள் இருக்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே சாட்சியாயிருங்க. வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே சாட்சியாயிருங்கள். படிக்கிற இடங்களில், நீங்கள் போகிற வருகிற இடங்களில் உண்மையும் உத்தமமாக பரிசுத்தத்தை காத்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்பதாக உத்தமர்களாய் நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து அதைத்தான் விரும்புகின்றார். இது கடினமான ஒரு காரியமாய் தோன்றலாம். நம்மால் இது முடியாதுதான். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நமக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி சொல்லும் பொழுது இது சாத்தியமாகும். எனக்கு அருமையானவர்களே, எத்தனையோ ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலே புரண்டு கிடந்தவர்கள் என்னுடைய ஊழியத்திலே வந்த பின்பதாக அபிஷேகம் பெற்று ஊழியக்காரர்களாக எழும்பியிருக்கிறாங்க. இன்றைக்கும் பல இடத்திலையும் ஆங்காங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அநேகருக்காய் நான் கிருபையின் வரங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கிருபையின் வரங்களை கொடுக்கின்றார். கல்வாரி காட்சியை பார்க்கின்றார்கள். காயப்பட்ட இயேசுவை முகமுகமாய் பார்க்கின்றார்கள். கர்த்தருக்குள் வைராக்கியம் பாராட்டுகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டும் அப்படி செய்வார். ஒரு காலத்திலே நான் சினிமாவுக்கு அடிமையாக இருந்த ஒரு மனிதன். ஆண்டவரை தேடுவதே இல்லை, ஜெபிப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை. ஆலயத்திற்கு கடமுறைக்கு தான் போவேன். ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தவன் தான். உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவரை தேடின பொழுது இயேசு என்னை பெயர் சொல்லி அழைத்தார். 5 ஊழியர்கள் மூலமாக அழைத்து உறுதிப்படுத்தி என் ஊழியத்தை செய் என்று சொன்ன பொழுது அவருடைய ஊழியத்தை செய்ய தொடங்கினேன்.
இந்த நாள் வரையிலும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய என் ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். டெலிவிஷன் நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு அநேகர் என்னை தொடர்பு கொண்டு ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். இதற்கென்றே நம்மை நியமித்திருக்கிறார். மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அண்டைக்கு அழைத்து வருவதற்கு சுவிசேஷம் என்கின்ற ஆண்டவருடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்து நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், அந்த மகிமை ஒரே பேரானவருக்கு ஏற்ற ஒரு மகிமையாக இருக்கிறது. உங்களை மகிமைப்படுத்தினவர் அவர் மகிமையின் தேவர். உங்களுக்கு கிருபையின் வரங்களை கொடுத்து தன்னை போல ஊழியம் செய்ய வைக்க அவர் விரும்புகின்றார். ஆனால் நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் ஞானிகள் என்று சொல்லி எப்பொழுது விளங்கும்? தேவனுடைய ஞானம் உங்களிடத்தில் வரும் பொழுதுதான் இந்த உலகத்திலே நாம் ஞானவான்களாக மாறுகின்றோம். ஞானம் உள்ளவன் ஆத்துமாதாயம் செய்து கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எது ஞானம்? நாமும் பரலோகத்துக்கு போனோம். புத்தி உள்ள 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தாங்க. புத்தி இல்லாதவங்க ஆயத்தமாக இருக்கலை. ஆனால் அவங்களுக்கும் கையில் தீவெட்டி இருந்துச்சு, ஆனால் எண்ணெய் இல்லை. ஆனால் ஆயத்தமாக இருந்த புத்தி உள்ள கன்னிகைகள் கையில் எண்ணெயும் தீவெட்டியும் இருந்தது. மணவாளன் வருவார் என்று சொல்லி 10 பேருக்கும் அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்று. ஆயத்தமாக இருக்கணும்னு தெரியும். ஆனால் பாதி பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, பாதி பேர் ஆயத்தமாக இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த சத்தியம் ஆயத்தமாக இல்லாதவர்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆண்டவர் இதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆயத்தப்படுங்கள், அநேகரை ஆயத்தமாக்குங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கும் அவரை பற்றி சொல்லி துரிதமாக சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு அழைத்து வாருங்கள். கல்வாரியின் அண்டைக்கு கூட்டி சேருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய பாவங்களை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். எனக்கு அருமையானவர்களே, அப்படி உங்கள் மூலமாக ஒரு ஆத்துமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் வந்தால் உங்களுக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்க போகிறதில்ல. 10 ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. முடிஞ்சால் நீங்கள் தான் அவங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஆத்துமாவை உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே வரவு வைக்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரை எழுதி வைப்பார். அப்பொழுதுதான் நாம் பரலோகத்திற்குள்ளே செல்ல முடியும். ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் திறக்கப்படும் நியாய தீர்ப்பில். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரிமைண்டர்ஸ் டைரி. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு கிரியையும் அதிலே குறித்து வைக்கப்படும். மனுஷனாய் பிறந்த எல்லாரும் பாவிதான். இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர உத்தமன் ஒருவனும் இல்லையே. பிதா ஒருவரை தவிர பரிசுத்தவான் ஒருவரும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவிக்கொண்டே இருக்கிறதுனால, அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்தாவில் நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை பரிசுத்தமாக்குகின்றார். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்தம் அடைகிறீங்கன்னு வேதம் சொல்லுது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தை கேட்டதுனால இப்பவுமே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். சுவிசேஷத்தை கேட்க கேட்க தான் நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் சுத்திகரிக்கப்படும். அப்படி நாம் ஆண்டவருக்கு என்று ஊழியத்தின் பாதையிலே நம்மை ஒப்பு கொடுத்து செல்லும் பொழுது, சிலருக்கு கனமான அழைப்பு இருக்கும். அவங்க குருமார்களாக, எவாஞ்சலிஸ்டுகளாக, சுவிசேஷர்களாக, தீர்க்கதரிசிகளாக முழு நேர பணியிலே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து ஓடுவாங்க. சிலருக்கு வேலை பார்த்து கொண்டே ஊழியம் செய்கிற கனமான அழைப்பு இருக்கும். அழைத்த அழைப்பிலே நிலைத்து இருக்க வேண்டும், அவ்வளவுதான்.
ஆண்டவர் எப்படி நம்மை எந்த நிலைமையில இருந்து ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையிலே நாம் நிலைத்திருந்து ஊழியம் செய்ய வேண்டும். இந்த தபசு நாட்களிலே, உபவாச நாட்களிலே இதை நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கால நோக்கமாக எடுத்துக்கொண்டு அதற்கென்று செயல்பட நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். எது ஞானமான காரியம்? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பரிசுத்தாவின் வரங்களை அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அவனவன் பிரயோஜனத்திற்கென்று பகிர்ந்து கொடுக்கப்பட்ட வரம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஆவிக்குரிய 9 வரங்களையும் நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். பரலோகத்தை தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பரலோகம் திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இதை சீஷர்களுக்கு சொன்னார். சீஷர்கள் ஒரு இடத்துலையும் சொந்த வீடு கட்டின வீட்டையும் அவங்க வித்துட்டாங்க. பொதுவில் வச்சு அவங்க ஊழியம் செஞ்சாங்க. அதை சாப்பாட்டு செலவுக்கு பயன்படுத்தினாங்க. அப்படியானால் அவர்கள் எதை கேட்டிருப்பார்கள்? இந்த உலகத்தில் எதையும் அவங்க சேர்த்து வைக்கல. அவங்க பரலோகத்தில் புண்ணியத்தை மட்டும்தான் சேர்த்தாங்க. உலகமெங்கிலும் போனாங்க, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினாங்க. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போனாங்க. தோமா நம்முடைய பகுதிக்கு வந்தார். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாராகிய பென்யமீன் கோத்திரமாக இருக்கிற தென்னிந்தியர்கள் மத்தியிலே வந்தார், திராவிடர்கள் மத்தியிலே வந்தார், ஊழியம் செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உலகம் எங்கிலும் போங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்களையும் பார்த்த ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் போகும் பொழுது அவருடைய பார்வையிலே நாம் அருமையானபடினால் கனம் பெற்று நித்திய கீர்த்தியோடு கூட வாழுவோம். ஆண்டவர் நம்மை சிநேகிப்பார். நமக்கு பதிலாக மனுஷர்களை தருவார். நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளை கொடுப்பார். இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது நாம் விதைத்த ஒவ்வொரு விதையும் அது மிகப்பெரிய ஒரு மரமாக வளர்ந்து அநேகருக்கு அடைக்கலம் கொடுக்கிறதாக இருக்கும். உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் மூலமாய், உங்கள் மூலமாக எழும்பின ஊழியர்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இஸ்ரவேல் தேசத்திலே கடுகு விதையை போட்டால் அது மரமாக வளருமா. அதில் அநேக அடைக்கலான் குருவிகளும் அநேக பறவைகள் வந்து அடைக்கலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அப்படியாக நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பாயிருப்பார். கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டி போடப்படும். கோடரியானது வேறு கடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடுத்தால் சரி, தராவிட்டால் அதை தரித்து போடுவோம் என்று பிதாவாகிய தேவன் நம்முடைய எஜமான் சொல்லுவார். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்கவில்லை உண்மைதான், ஆனால் என் பிள்ளை அல்லவா, நல்ல கொத்தி உரம் போட்டு நீர் பாய்ச்சி பார்ப்போம், கனி கொடுத்தால் சரி, இல்லைன்னா வெட்டி போட்டுருவோம்னு சொல்லி பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். குடித்து வெறித்து உபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமில்லாத தூஷண வார்த்தைகளை பேசி உலகத்தார் நடக்கிற பிரகாரமாக ரவுடித்தனம் பண்ணி கொண்டு அசட்டை பண்ணி கொண்டு பிசாசுக்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். அவர்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஊழியர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு அசட்டை செய்து கொண்டிருப்பீர்கள். வராருன்னு சொன்னாங்களே, இன்னும் வரலையேன்னு சொல்லி. இஸ்ரவேல் நாட்டை நோக்கி பாருங்க. அங்கே பழைய ஏற்பாட்டு தேவாலயம் கட்டப்பட்டு விட்டால் அங்கே அந்தி கிறிஸ்து வந்து பலியிட வந்து விடுவான். தன்னை மேசியாவாக காண்பித்து அவன் பொய்யான கிறிஸ்துவாக இருந்து பலத்த அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருப்பான். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் பழைய ஏற்பாட்டு தேவாலயத்திற்கு முன்பாக பலிபீடம் கட்டி அங்கே பலியிட தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு அல் அக்ஸா மசூதி இருக்கின்ற அந்த பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தினுடைய பகுதியில் பாலஸ்தீனர்கள் வர முடியாதபடிக்கு பாலஸ்தீனத்தை உடைச்சி நொறுக்கி இன்னைக்கு அந்த இடத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். தடையாக இருந்த ஈரானை இப்போ போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இதிலே ஈரான் தோற்று போகும், அப்படித்தான் வேதம் சொல்லுது. அதற்கு பின்பாக அவர்கள் ஆலயம் கட்டுவதற்கு தடையே கிடையாது. நாம் கவனிக்க வேண்டியது இஸ்ரவேல் தேசத்தை, குறிப்பாக எருசலேமை. அப்படி அந்த இடத்துல ஆலயம் கட்டி அவர்கள் பலி செலுத்த தொடங்கும் பொழுது அந்தி கிறிஸ்து அங்கே வந்து நிற்பான். நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு வருவான்.
நான் தான் மேசியான்னு சொல்லிட்டு வருவான். கடைசியில் பன்றியை பலியிடுவான். அப்பொழுதுதான் யூதர்களுக்கு புத்தி வரும், இவன் மேசியா இல்லை என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் அந்த நேரத்தில் அவர்களை கொல்ல தொடங்குவான். மீதமாக இருக்கிற யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, அவனுடைய 7 வருஷம் ஆட்சிக்கு முன்பாக, ரகசிய வருகையிலே, 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். புறஜாதியாக இருக்கிற நமக்கு அந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் இந்த உலகத்திலே நம்முடைய ஆஸ்தி பாஸ்தி சம்பாத்தியம் எல்லா பிரயோஜனங்களையும் தேவ ராஜ்யத்திற்கென்று நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. எனக்கு அருமையானவர்களே, சாமுவேலை ஆண்டவர் எந்த கோத்திரத்திலிருந்து எடுத்து உயர்த்தினார் தெரியுமா? ஆண்டவர் பாதாளத்தை பிளந்து 3000 பேரை அங்கே ஒரே நாளிலே வனாந்தர பாதையில் எகிப்திலிருந்து வரும் பொழுது இறக்கினார் அல்லவா? அந்த உபத்திரவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த கோத்திரத்தினுடைய லேவி கோத்திரத்தில் இருந்த ஒரு மனுஷனுடைய வம்சாவளியிலே வந்தவன், கோராக என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளி வைத்த அந்த கோத்திரத்திலே வந்தவன். எனவேதான் அன்னாள் ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து, ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை கண்டு எனக்கு ஒரு பையனை கொடுப்பீங்கன்னா அவனை உம்முடைய ஊழியத்திற்கென்று தருகிறேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து ஜெபித்தாள். ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். எல்கானா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் ஆலயத்தை சுற்றி இருந்திருக்க வேண்டும். அவன் தூரத்தில் இருந்து வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவான். ஆனால் அப்படி இருந்த ஒரு நிலைமையில் கோராகின் வம்சத்திலே வந்த சாமுவேலை, இஸ்ரவேலர்கள் தள்ளி வைத்த அந்த கோத்திரத்தில் வந்தவனை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தலைவனாக, நியாயாதிபதியாக, அநேக ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் அப்படி பரலோகத்திலே பரிசுத்தவான்களோடு கூட தேவதூதர்களோடு கூட அங்கே அமர பண்ண சித்தமுள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் ஒருவேளை ஒரு பெரிய தலைவனாக ஆக்காட்டாலும், ஒரு பெரிய ஒரு பிரதம மந்திரியாக உங்களை ஆக்கி அழகு பார்க்காட்டாலும், பரலோக ராஜ்யத்தில் அவர்களை காட்டிலும் அதிக உயர்வான ஒரு பதவியிலே வைத்து அழகு பார்க்க விரும்புகின்றார். எனவே தான் இந்த உலகத்திலே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவனை என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாராலும் இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சாட்சியாக ஜீவிக்கிறவங்க தான் சொல்ல முடியும். உண்மையாக இருக்கிறவங்க தான் உண்மையை பற்றி பேச முடியும். அன்பு உள்ளவங்க தான் ஆத்துமாதயத்தை பற்றி பேச முடியும். ஆத்துமாக்கள் மேல் கரிசனையாக இருக்க முடியும். எனவே இன்றைக்கே நாம் மனம் திரும்பி நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற நல்ல குணங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஏசப்பட்ட உதவி கேளுங்க. கேளுங்கள், அப்பொழுது தரப்படும். வரங்களை கேளுங்க, அவர் தருவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து ஊழியத்தின் பாதையில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பொறுப்பெடுத்து கொண்ட ஊழியத்தின் பாதையில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கே உங்களை மனம் திரும்ப செய்து, எப்பேற்பட்ட பாவப்படியாக இருந்தாலும், பாவத்தில் நீங்கள் சிற்றின்பங்களிலே கிடந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து தம்முடைய ஊழியக்காரனாய் மாற்றுவார். கோராகின் வம்சத்தில் வந்த தள்ளி வைக்கப்பட்ட சாமுவேலை உயர்த்தினவர், ஆட்டுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தாவீதின் குமாரனே, உம்மை நோக்கி பார்க்கின்றோம்.
எல்லாராலும் தள்ளிவிடப்பட்ட தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தினீரே. இதோ இன்றைக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்த நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒருவேளை நாங்கள் கடையானவர்களாக இருக்கலாம், பரலோக பரியந்தம் எங்களை உயர்த்த நீர் ஒருவர் மாத்திரமே வல்லமுள்ள தேவன். நித்திய ராஜ்யத்திலே எங்களை சேர்த்து கொள்ள நீர் ஒருவரே அதிகாரம் பெற்றவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க. இந்த உலகத்தில் உள்ளவைகளை நாங்கள் தேடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று தெளிவாக எழுதி வைத்திருக்கிறீங்க. மனுஷருக்கு முன்பாக உம்மை நாங்கள் அறிக்கையிடணும், உம்மை சாட்சியாய் பகரணும். அப்பொழுது பிதாவிற்கு முன்பாக நீங்கள் எங்களை குறித்து அறிக்கையிடுவீங்க, கனப்படுத்துவீங்க. இந்த வசனம் உண்மையுள்ளதாக இருக்கிறது. உலகம் வேண்டாம் ஆண்டவரே, உலக சிற்றின்பங்கள் வேண்டாமப்பா. காலத்தை பார்த்தால் நிதானித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் புத்தியுள்ள கன்னிகளைப் போல ஆயத்தமாக இருக்கணும். எந்நேரமும் நீங்கள் வருவீங்கப்பா. இஸ்ரவேல் நாட்டிலே அநேக மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிவிட்டது. உம்முடைய வருகைக்கான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. நீர் வந்துவிட்டால் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பில்லையே தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனம் திரும்ப செய்யுங்க. 4 நாட்களுக்கு முன்பதாக ரகசிய வருகை வருகிறது போல ஒரு சொப்பனத்தை காண்பித்தீரே ஆண்டவரே. இதை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். இப்பொழுது நம்முடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். தெபோராளை போல எழும்பட்டும். லீதியாளின் உள்ளத்தை திறந்தது போல திறந்து இந்த சத்திய வார்த்தைகள் அவருடைய இருதயங்களுக்குள்ளே நுழையத்தக்கதான கிருபைகளை தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஆண்டவரை பாவத்தின் பிடிகளை சிக்கி கிடக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. கைதூக்கி எடுத்து அவர்களை உயர்த்துங்க. புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துங்க. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன் நீங்கள். தாவீதை உயர்த்தினீரே, சாமுவேலை உயர்த்தினீரே, உங்களுடைய பிள்ளைகளையும் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. சகல தடைகளும் மாறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you. என் பையன் பார்த்தீங்கன்னா 2024 வந்து ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிருந்தான். பிரதர்கிட்ட இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் தான் எக்ஸாம் எழுத போனோம். எல்லா காரியத்துலேயுமே ஜெயமாக வந்தான். கடைசி நேரத்தில் வெளியே வந்துட்டான். சரி, வெளியே வந்தாலும் என்னம்மா செய்ய அப்படின்னு சொன்னான். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், வந்துரு, நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கிடலாம், ஏசப்பா நம்ம கூடயே இருப்பார் அப்படின்னு நான் சொல்லி மறு வருஷமும் அதே படிப்பை மறுபடியும் படித்து மறுபடியும் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகி கொண்டு போய் தங்கி படிக்கிறதுக்கு கொண்டு போய் விட்டுருந்தோம். 2025 நான் ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். டெய்லி போயிட்டு தான் வந்தான். போயிட்டு வந்தால் பசங்களோடு சேரும்போது படிப்பை விட்டுருவானோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா இந்த வருஷம் நாச்சாலும் நீங்கள் அவன் கூட இருங்க, நான் படுத கஷ்டத்தில் எனக்கு கொஞ்ச நாச்சாலும் கை கொடுங்க நீங்கள் அப்படின்னு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு இடத்துக்கு அவன் போகும்போதும் பிரதர் ஜெபம் பண்ணுவாங்க, ஃபோன் மூலியமாக தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவன் ஒரு காரியத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீ பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு நீ போ வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவன் ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு கிளம்புவான். போகும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மெடிக்கல் நாகப்பட்டினத்தில் வச்சுருந்தாங்க. போன வருஷம் தூத்துக்குடியில் வச்சுருந்தாங்க, இந்த வருஷம் நாகப்பட்டினத்தில் வச்சுருந்தாங்க. நான் இங்கே இருந்து தான் நான் வீட்டில் இருந்தே போய்க்கிருவேன், நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு பயம்னா ரொம்ப தாங்கவே முடியலை. பிசிக்கலில் விட்டுட்டு வந்துடுவான் அப்படின்னு ஆனாலும் நீ போ, ஏசப்பா உன் கூட இருப்பார், நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டேங்களா, சரி பார்த்துக்கிறலாம் அப்படின்னு அவன் நாகப்பட்டினத்துக்கு போகும்போது பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே ஜெபம் பண்ணிட்டு தான் போனான். அப்போம்போது மழை பெஞ்சு கிரவுண்டில் தண்ணி கிடந்திருக்கு. ரோட்டில் ஓட விட்டுருக்காங்க பிள்ளைகளை நைட்டு போல் 2 மணிக்கு. அப்படி பசங்களோட போயும் ஏசப்பா அவன் கூட இருந்து அவன் ஃபஸ்ட்டு பேஜில் போயிருக்கான். அதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு பேஜில் போய் அவன் எல்லா விதத்துலையும் வின் பண்ணி
இன்னைக்கு வந்து ட்ரைனிங்கில் இருக்கான். அதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம்.